ஹலோ ஆல், நமஸ்காரம். இந்த வீடியோவில் அதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கும்பமேளா சொல்கிறேன். நான் போன வீடியோவோட கண்டினியூஷனாக கூட இதை வச்சுக்கலாம். ஏர்போர்ட்லேருந்து உள்ள சிட்டிக்குள்ளே நுழையிற வழியிலேயே ஒரு பெரிய திருவள்ளுவர் சிலை இருக்குது. அதுக்கு கீழே ஹிந்தியில் செயின்ட் திருவள்ளுவர் அப்படின்னு இருக்குது, இங்கிலீஷ்லேயும் திருவள்ளுவர்னு இருக்குது, திருவள்ளுவர்னு தமிழ்லேயும் பொறிச்சிருக்கா அந்த கல்வெட்டில். நான் அப்போ டிரைவரை கேட்டேன், வரிசையாக நிறையா சந்த் மகா ஜனங்களுடைய ஸ்டாச்சுலாம் இருக்கே, அதில் இவர் யார் அப்படின்னு நான் கேட்டேன். குச் சவுத்கே ஞானி அப்படின்னு அவன். அப்போ அந்த அளவுக்கு அவளுக்கு தெரியறது, தமிழ்நாட்டு சவுத்தை சேர்ந்த ஒரு முனிவர், ஒரு ஞானி அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு திருவள்ளுவரை பற்றி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, காட்டு பக்கத்துலேயே மணிக்கூண்டு மாதிரி வச்சுருந்தா. எல்லாமே டெம்பரரி செட்டப் தான். இப்போது மாயவரம் மணிக்கூண்டு மாதிரிலாம் பர்மனெண்ட் செட்டப்லாம் கிடையாது. ஆனால் அது எல்லாமே டெம்பரரி ஏரியா தானே. திருப்பி கங்கா தான் வந்து தன்னுடைய இடத்தெல்லாம் திருப்பி எடுத்துட்டுருவாளே. அதனால் டெம்பரரி செட்டப் தான். அங்கே வந்து மணிக்கூண்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தா, எல்லோரும் 4 பக்கமும் மணி பார்க்குற மாதிரி. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம வேணால் கையிலேயே மொபைல் இருக்குது என்னத்துக்குன்னு நினச்சிப்போம். மொபைல் யூசேஜே இல்லாத கிராமப்புற வாசிகளுக்கும் மற்றவாளுக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கும். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும், பஸ் ஸ்டாண்ட் போகணும், இங்கேருந்து பஸ் பிடிக்கணும், ட்ரெயின் பிடிக்கணும், எத்தனை மணிக்கு கிளம்பணும், என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பிளானிங் இருந்திருக்கும். ரொம்ப மக்களுக்கு எதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும், தேவைன்னு யோசித்து பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறா. நான்லாம் சொல்கிறேனே, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா நான் 1000 விஷயங்கள் பார்த்து பண்ணுவேன். பாலும் பழமும் கொடுக்குறா அப்படின்னா கூட எல்லாரும் பட்டுப்புடவை கட்டின்னு வந்து தான் பாலும் பழமும் கொடுக்க போகிறா. அந்த கையை எங்கே தொடச்சிப்பா, பாலும் பழமும் எடுத்து கொடுக்குறா. அந்த குழந்தைகள் கையை எங்கே தொடச்சிக்கும், பொண்ணும் மாப்பிள்ளையும். இவள் கொடுக்குறவா மேலே பட்டுதுன்னா அதை எங்கே கையெல்லாம் எங்கே தொடச்சிப்பா அப்படின்ட்டு நான் பக்கத்துலேயே டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு நிற்பேன். அப்போ அவளோட தேவை என்ன அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்லையா. அப்போது அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் கூட பொது ஜனங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த யூபி கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. பணக்காரர்களுடைய தேவை என்னன்னு பார்த்து பண்ணித்தானா எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம அந்த கேட்டகரியில் போகவே இல்லை. ஆனால் காமன் மேனுக்கு என்ன தேவை, ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் கும்பலை வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போகிறதுக்கு அவனுக்கு பேசிக்ஸ் என்னென்னங்கிறத பார்த்து இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப இட்ஸ் அன் அமேசிங் திங். வி ஆல் ஷுட் லேர்ன் அப்படி தான் எனக்கு தோணித்து. அடுத்தது நான் போன வீடியோவில் சொன்னேன், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சனாதன் பார்ட்டியோட பேர் மறந்து போயிட்டேன்னு. அது வந்து விஸ்வ ஹிந்து பரிஷத். அவளோட ஆஃபீஸ் ரொம்ப பெரிய ஆஃபீஸ். அதுக்கு முன்னாடி அவளுடைய இதுக்கு முன்னாடி இருந்த த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ரீ அசோக் சிக்னலாக அவருடைய பெரிய உருவபொம்மையெல்லாம் வச்சு பெருசாக இருந்தது அந்த பார்ட்டி ஆஃபீஸ். அது வழியாக தான் நான் போனேன். சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தா. ஒன்று வந்து இந்த அமேசான் காரா வந்து கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கார்ட்போர்ட்ஸை அவளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டாக அந்த கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அவள் வந்து காமன் மேனுக்கு பெட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா. அது எத்தனை ஒரு 1 லட்சம் 2 3 5 லட்சம் பேருக்கு பண்ணி கொடுத்துருப்பாளா இருக்கும். பட் அப்போ வந்து பிகினிங்கில் அவ்வளோதானே அவள் வந்து நைட் ஸ்டே பண்ணுவான்னு எதிர்பார்த்துருப்பா. ஸோ அவளுக்கு வந்து அந்த மாதிரி அது எவ்வளோ லட்சம் பண்ணி கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு கூட வந்த பையன் சொன்னது பிரகாரம் குछ लाख में बना के दिए हैं लेकिन कम पड़ गया அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் லேக்ஸில் தான் பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் அதுவே கம்மியாகிடுது அப்படின்னா, அது போகல அப்படின்றான். அப்போ ஆனால் வந்து அமேசான் வந்து தன்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காமன் மேனுக்கு லோயர் மிடில் கிளாஸ் லெவல் வரைக்கும் எப்படி எடுத்துன்னு போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் பெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அந்த கார்ட்போர்ட்ஸ் அட்டடபாக்களை வச்சு பண்ணி கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஃபெவிகால் கா ஜோடு ஹேம்பா இல்லையா, ஃபெவிகால் அப்படியே ஒட்டினா பிரியாது அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி ஜோடியாக போகிறவா, 3 பேராக போகிறவா, ஒரு ஃபேமிலியாக போகிறவா, அந்த மாதிரிக்கெல்லாம் டிஷர்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். ஃபெவிகால் கா ஜோடு ஹே அப்படின்னு பிரிக்க முடியாது, ஃபெவிகாலுடைய இதுன்னு சொல்லி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் வரும் இல்லையா, அந்த டைலாக் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் வந்து கையோட கை உடம்போட உடம்பு ஜாயின் ஆகிற மாதிரி டிஷர்ட்டு எல்லோ கலரில். ஏன்னா கும்பமேளா காணா போயிடுவாள், அந்த கூட்டத்தில் யார் முன்னாடி யார் பின்னாடின்னு எப்படி தெரியும், தள்ள யார் எங்கே இருக்கான்னு, நம்ம எங்கே இருக்கோன்னு நமக்கே தெரியாது. நின்னா போதும் கூட்டம் தள்ளி விட்டுரும்.
அப்படிங்கும்போது அவளுக்கு கண்டுபிடிச்சிக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் ஸ்பான்சர் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கா. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு நிறையா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸு கயிறு கொடுத்துருக்கு, ரோப்பு. அதாவது குடும்பத்தில் ஒரு 20 பேர் போகிறான்னா 20 பேர் உள்ளே நிற்க வச்சுட்டு அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி 2 பேர் முன்னாடி ஒருத்தர் கயிறோட ஆரம்பம், இத்தனை பேரையும் சுற்றி ஒருத்தர் கயிறோட முடிவு. இவன் முன்னாடி நடக்க நடக்க அந்த கயிறுக்குள்ளே தான் இவன் நடக்கணும். கயிறை தாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது. எவ்வளோ இடித்து முடித்தாலும் அந்த கயிறை பிடிச்சுட்டுருணும் எல்லாரும். ஸோ கயிறுக்குள்ளேயே எல்லாரும் இருப்பா. அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் வந்து லைஃப் பாய் வந்து சப்பாத்தி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. அந்த சப்பாத்தியில் அந்த ஹீட்லேயே அச்சு வந்து கையால் மின்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பிரிண்ட் பண்ணி வந்து அந்த ஹிந்தியில் எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்? அந்த ஹிந்தியில் அச்சு இருக்கும், அதை நெருப்பு அச்சு, அது சப்பாத்தி மேலே வச்சு எடுத்தால் அந்த இடம் மட்டும் ப்ரௌனாக கருப்பாகும் இல்லையோ, அதுதான் அந்த அச்சு. அப்போ அந்த சப்பாத்தி வந்து பொது ஜனங்களுக்கு கொடுக்கறது, அது லைஃப் பாய் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏழை மக்கள் வரைக்கும் ரீச் ஆனால் நம்ம வளருவோம் அப்படின்னு பிக் ஜெயண்ட் கம்பெனிஸ் நினச்சிருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய மாற்றம் தான் நம்ம நாட்டில் நினைக்கிறேன். நான் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ், ஹீரோஸ், சினிமா ஸ்டார்ஸு, கிரிக்கெட் ஸ்டார்ஸு இவாளையும் வச்சுண்டு பெரிய பெரிய காசு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் பப்ளிக்கு தேவையான விதத்தில் ரீச் பண்ணாதான் பெட்டருங்கிறத கும்பமேளா கற்றுக் கொடுத்துருக்கு பாருங்க அவளுக்கு. That is an amazing fact, an amazing thing to watch. Namaskaram.